யார்கிட்ட சொல்லுவேன்? கட்சிக்காரன்ட்ட சொல்லுவேன், முதல்ல அண்ணன்ட்ட சொல்லுவேன். இந்த மாதிரி பண்ண நான் என்ன செய்யணும்னு சொல்லுவேன். அதுதான் நான் இருக்கேன். நீ என்ன மயத்துக்கு நீ வீடியோ உடனே வீடியோ போட்டு நடிச்சிட்டாங்கன்னு ஊடகம் பூரா பரப்பிட்டு இதை வச்சு வசூலை போட்டுக்கிட்டு ஒரு சுய புகழ் விரும்பி சுய விளம்பரத்தை பரப்பிக்கிட்டு ஒவ்வொன்றுக்கே தான் பண்ணுவான். பண்ணிட்டு இப்ப உலக நாடுகள்ல இருந்து எல்லா வெண்ணைகளும் எனக்கு அப்படியே அனுப்பி 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 வேட்சாலம். இவர் ஒரு ஹீரோ வாய்க்கிறாரு. அதுக்குள்ள செருப்பு கழட்டி அடிச்ச வெட்டி விட வேணாவனே. இதுல என்ன பழக்கம்னு சொல்லு. எடுத்தவனே அவர் இதுலதான் பேசுவார். அவர் உலக மக்கள்கிட்ட ஊடகத்துலயே தான் பேசுவார். அடிச்சுட்டாங்கன்னா அண்ணன்ட்ட சொல்லு, அது சட்டப்படி என்ன நினைக்கணும், என்ன பண்ணணும். அதுல எனக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். சீமான் அண்ணன் வந்து தலைமையில இங்க வந்து போராடணும். இப்ப நம்ம போராடலைன்னா அது அவர் எனக்கு டைரக்ஷன் கொடுக்குறாரு, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. இது எப்படி எடுத்துக்கிறது? இத நீ யாரு தெரியல, நீ எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க நீ யாரு? உடனே அடிச்சுட்டான்னு கட்சிக்காரன்ட்ட சொல்லு, இல்ல எனக்கிட்ட சொல்லு, இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லு. அதுக்கப்புறம் நான் என்ன செய்யறதுன்னு சொல்றேன். உலகம் முறை அடுத்து அவர் அந்த வீடியோவை எனக்கு அனுப்பிது பூராமே தான். இப்ப பார்க்கும் போதெல்லாம் வெறி வருது. நானே பார்த்தேன்னு வச்சுக்கா, இதை விட 4 மடங்கு அடிச்சு கொண்டு போடுறா அப்படின்னு. இதுல ஒரு பல லட்சத்தை வசூல போடுறேன். நாய் இந்த மாதிரி அணுகுமுறையை எப்படி எடுத்துக்கிறது? இதேதான் ஜெயசீலனும் நம்மகிட்ட கேட்கறதே இல்லை. அவரா போட்டு இவளை வசூலாச்சு, இவளை வந்துச்சு, இவளை போச்சுன்னு எவனோ ஒருத்தன் கணக்கு போட்டுருக்கேன் அன்னைக்கு எனக்கு.